புளி சாப்பாட்டுக்கு தேவையானது எடுத்து வச்சுருக்கேங்க. புளி கரைச்சி வச்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா தாளிப்புக்கு பூண்டு சின்ன பொடி பொடியாக அறுத்து வச்சுருக்கோம், வரமிளகாய், கருவேப்பிலை, இதில் கடலைப்பருப்பு, கடுகு, அப்புறம் அடுப்பில் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காஞ்சோனையும் பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் வரமிளகாவும் கருவேப்பிலையும், பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக வந்துக்கிட்டி வரமிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். வெந்தயத்தூள் அரைச்சி வச்சுருக்கோம், இது தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் இந்த புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு தேவையான அளவு. இந்த பக்கம் புளி நல்லா கொதித்து நல்லா சுண்டி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு சுண்டி வரணும். அதுக்கப்புறம் சாப்பாடு ஆற வச்சு சாப்பாட்டை போட்டு புளி ஊற்றி கிளறுனா புளி சாதம் தயாராகிடும். எப்படின்னு பார்க்கலாம். புளி நல்லா கெட்டியாகிடுச்சுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுக்கப்புறம் சாப்பாடு ஆற வச்சு புளி ஊற்றி கிளற வேண்டியதுதான். சாப்பாடு ஆற வச்சு புளி தொக்கு எடுத்து ஊற்றியாச்சுங்க. சாப்பாட்டை கிளற ஆரம்பிக்கலாம். புளி சாதம் தயாராகிடுச்சுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.